அம்மாவை பற்றி ஒரு 2 வார்த்தைகள் நான் எங்களுக்காக இன்னைக்கு நீங்கள் அம்மாக்காக ஏதாவது சொல்லணும். அம்மாக்காக நீங்கள் இதை எழுதியிருப்பீங்க ஆப்வியஸாக. எல்லாமே நம்ம எப்படி சொல்கிறது, எல்லாருக்குமே வந்து என் அம்மா தான் எல்லாமே. அதே மாதிரி தான் எனக்கும். என் அம்மா வந்து ரொம்ப என்னை வந்து ப்ரெஷர் பண்ணாமல் விட்டதுனால தான் என்னால் வந்து ஒரு டிரெக்டராக ஆக முடிஞ்சது. ஏன்னா எல்லாருக்குமே ஃபேமிலியில் சில சுச்சுவேஷன்ஸ் வரும். அந்த டைமில் இப்போ திடீர்னு அவங்க வந்து சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வீட்டில் நம்ம சொல்கிறாங்க, இல்லை நீ இப்போ படம்லாம் எடுக்க முடியாது, டைரெக்ஷன்லாம் நீ இது பண்ண முடியாது, வேறு ஏதாவது ஒரு சாலிடான ஒரு ஒர்க்கோ இல்லை ஒரு வருமானம் வர மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளால் எதுவுமே அதை அப்போஸ் பண்ண முடியாது. பட் அதே இடத்துல வீட்டில் வந்து அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்து நம்மளை வந்து நம்ம என்ன செய்யணும்னு நினச்சாங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு அதை வந்து கரெக்டாக நம்ம ப்ரூவ் பண்ணி ஏதோ இது பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த ஸ்பேஸையோ இல்லை அந்த ஒரு இதை வந்து என் அம்மா தானே வந்து கொடுத்தாங்க. ஸோ ஆல்வேஸ் அண்ட் மோர் ஆஃப் அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான். நாங்கள் அப்படி தான் எங்கள் ரிலேஷன்ஷிப். ஏன்னா நான் 12th ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது என் அப்பா இறந்துட்டாங்க. ஸோ அந்த டைம்லேருந்தே ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறது, எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிறதுல நானே ஐ ஹேட் டு பி ஈவன் ஒரு அந்த ஒரு அப்பா மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ எங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் டைம் ஸ்பெண்ட் வந்து ரொம்ப அதிகம், நானும் என் அம்மாவும். ஸோ வீடியோவும் பார்க்கணும், அதே நிமிஷம் நம்மளுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது, அதையும் நம்ம வந்து விட்டு கொடுத்துட முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது ஒரு ப்ராசஸ் தான். இப்போ வரைக்கும் வெரி ஹாப்பி. அவங்க சந்தோஷமா நீங்கள் பேசுகிறதுலேயே எங்களுக்கு ஐ குட் ஃபீல் தான் அம்மா பையனோட ஃப்ரெண்ட் பாண்டிங் கரெக்டாக போயிட்டுருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் லிரிக்ஸ் பார்த்துடலாம். அந்த படத்தில் அந்த வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ட்ரை பண்ணோம். அதில் அதான் அந்த ஒரு ரிவெஞ்ச் மாதிரி இருக்கும் அப்படின்னும் போது அதை கரெக்டாக பிரதிபலிக்கிறதுக்கு எழுதணும். இது நான் தான் பாடினேன் தெரியுமா? சிங்கிங் சைடு நம்ம போகாதனால இதெல்லாம் பாட்டு நல்லா இருக்குன்றது. அது ஆமாம், அவர் பாடியிருக்க, அனி பாடியிருக்காங்க, நானும் பாடியிருக்கேன். அதில் இருக்கும் சாங் கிரெடிட்டில் விக்னேஷ் சிவன். சிங்கர் விக்னேஷ் சிவன்றதை நாங்கள் கொஞ்சம் மறந்து. சிங்கர்லாம் இல்லை, சும்மா அப்பப்போ அவங்க வந்து அனி சரி ஓகே வாங்க அந்த மாதிரி ஒரு ஜாலி. ஒரு ஜானர் வச்சிருக்கீங்க விக்ரம் வேதால கூட, அந்த கருப்பு வெள்ளை. அதான் நம்ம வந்து இந்த வெறும் இந்த ஜாலியான சாங்ஸ் மட்டும் எழுதுகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் இப்போ செஞ்சுட்டாலே மாதிரி ஒரு சாங் எழுத முடியணும். டிப்பம் டப்பமோ அதெல்லாம் இப்போ பீலாலாம் ஒரு டைப்பாக இருக்கும். பட் அது பண்ணும்போது அதே சமயம் நம்ம வந்து இப்போ ஒரு நான் பிழை மாதிரி, கண்ணான கண்ணே, இந்த மாதிரி சாங்ஸ் எழுதும்போது எனக்கு அது இன்னும் நம்மளால இது பண்ணோம் இது பண்ண மாட்டோம் அப்படின்னு இல்லாமல் எல்லாமே ட்ரை பண்ணிடணும். எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணிட்டோம்னா சூப்பர். இட்ஸ் ஆல் நமக்கு ஃபீல் கரெக்டாக இருக்கும் இல்லையா? ஓகே வி ஆர் ஏபிள் டு டூ திஸ்ன்றது தான். அதுக்காக செல்ஃப் வேலிடேஷன். உங்கள் படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சீன் பர்டிகுலராக? ஒரு படத்துலையும் சொல்கிறேன். தானா சேர்ந்த கூட்டமில் வந்து எனக்கு அந்த தம்பிராமையா ஒரு சீனில் வந்து சாக போகிற மாதிரி போயிட்டு டக்குன்னு திறந்து உனக்கு வேலை கிடைக்கலன்னா நான் ஏன்டா சாகணும். அது வந்து நிறைய பேர் வந்து அந்த இடத்துல ஆக்சுவலாக எங்களுக்கு எமோஷன் பயங்கரமாக இருந்துச்சு. டக்குன்னு பிரேக் ஆகி ஜோக்காக மாறிடுச்சே அப்படிலாம் சொல்லலாம். பட் அதான் எனக்கு ஆனால் அந்த மாதிரி அது அந்த கிளீஷையை பிரேக் பண்ணுறது இஸ் நைஸ். ஸோ அது எனக்கு அந்த ஃபிலிமில் எனக்கு அந்த சீக்வன்ஸ் பிடிக்கும். அதில் வந்து கொஞ்சம் நான் சூர்யா சார் வந்து நடிக்கும்போது சில சீன்ஸ்லாம் ஒரு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணாங்க, ரொம்ப கொஞ்சம் லூஸாக நல்லா. அதெல்லாம் எனக்கு பயங்கரமாக நான் என்ஜாய் பண்ணேன். அவரோட ஒர்க் பண்ணதே வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ என்ஜாய்ட் இட் அ லாட். காத்து வாக்கில் 2 காதலில் வந்து எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த கிளைமேக்ஸில் உட்காந்து அதுக்கு ஒரு ஐடியாலஜி ஒன்று சொல்லுவாங்க. அதை நான் ரொம்ப ரசித்தேன். விஜய் சேதுபதியோட ஆக்டிங் ஆகட்டும் சூப்பர்பாக இருக்கும். அது எனக்கு நானும் ரவுடிதானில் வந்து அவங்க நயன் வந்து ரோட்டில் அழுதுகிட்டே நடந்து வர மாதிரி ஒரு அந்த கண்ணான கண்ணே சாங் முடித்தோடனே அந்த சாங்கோட இதுலேருந்தே வரும். அந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் யாரும் இல்லை பட் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் யாருமே இல்லாமல் ரோட்டில் அந்த அழுதுட்டு வர ஷாட் வந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட். அது ஏன்னா அந்த ஷாட் வந்து என்னால் வந்து எப்படின்னா 10 தடவை ட்ரை பண்ணியிருப்போம். அது நாங்கள் ஒரு ஃபஸ்ட்டு டைம் வந்து வரவே இல்லை. ஏன்னா இத்தனைக்கும் ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா நாங்கள் கேமரா வச்சாச்சு. அது வந்து எப்படி நாங்கள் எடுத்தோம்னா ஒரு ஆட்டோவில் நானும் அவங்களும் அப்படியே ஆட்டோவில் போவோம். முன்னாடியே எங்கள் கேமராமேன் போய் ஒரு இடத்த செலக்ட் பண்ணிடுவாங்க. அங்கே போய் கேமரா வச்சுட்டு ஓகே அப்படின்னு சொன்னோடனே நாங்கள் ஆட்டோவில் வருவோம். அவங்க கரெக்டாக 1 மினிட் தான் டைம் இருக்கும் அதுக்கு. நீங்கள் வச்சுட்டோம், அவங்க உடனே இறங்கி அவங்க டக்குன்னு அழுக ஸ்டார்ட் பண்ணி அழுது அப்படி நடந்து வரணும். இந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய
பெடஸ்ட்ரியன்ஸ் மக்கள் யாருமே கேமராவோ இல்லை நயன்தாரா அப்படின்னு பார்த்துடக்கூடாது. இதுதான் விஷயம். ஏன்னா நம்மளால அந்த க்ரௌட் அந்த ஆம்பியன்ஸை கிரியேட் பண்ணுற அளவுக்கு நமக்கு வசதி கிடையாது. ஸோ அது பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க ஒரு வாட்டி அவங்க அழுதுகிட்டே வராங்க. பக்கத்துலேயே ஒருத்தன் வந்து நயன்தாரா அப்படியே இப்படி வந்துட்டே இருக்கும்போது அவன் கூடவே வரான் ஒருத்தன். அவங்க வந்து ஆனால் அவங்க பக்கத்தில் ஒருத்தன் வரான, அவங்க நான் கட் சொல்ல வரைக்கும் அவங்க அதை நடிச்சிட்டே தான் இருக்காங்க. அவங்க நடுவில் இப்படி ஒருத்தன் வந்துட்டான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. அந்த ஷார்ட்டு எங்கிட்ட ரஷ்ல இருக்கு. ஸோ இவங்க பாட்டு அழுது நடிச்சிட்டே இருக்காங்க. நாங்களும் இப்படி வரோம். பக்கத்துலேயே ஒருத்தன் இங்கே பாரு அழுகுறாங்கடா, என்னாச்சு மேடம் என்னாச்சு அந்த மாதிரி போச்சு. ஃபர்ஸ்ட் செகண்ட் டைம் திருப்பி தேர்ட் டைம் பண்ணோம், வந்துட்டாங்க ஃபுல்லாக க்ரௌடு. அவங்க அந்த கம்ப்ளீட் பண்ணோம். எனக்கு அது ஒரு 30-40 செகண்ட்ஸ் வேணும்னு நான் டிசைட் பண்ணி. ஸோ வரவே இல்லை. இப்போ 3வது வாட்டி நடந்தது. 4வது வாட்டி ட்ரை பண்ணோம். அப்படியே இங்கே ட்ரை பண்ணுவோம். இங்கே க்ரௌடு ஃபார்ம் ஆனவுடனே டக்குன்னு வேற இடத்துக்கு போயிடுவோம். 2 கேம் அங்கே ஒருத்தர் செட் பண்ணிவிடுவாங்க. இங்கேருந்து ஆட்டோவில் அந்த இடத்துக்கு போயிடுவோம். அங்கே போய் டெய்லி 4 to 5 o'clock வந்து அந்த ஷார்ட் அதுக்குள்ளே முடிச்சிடும். 4 மணிக்கு இந்த ஷார்ட்டை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கே தெரிஞ்சிடும். என்னங்க அழுகிற ஷார்ட்டா, சரி வாங்க போகலாம், வாங்க மேம் அப்படி சொன்னோன்னா ஆட்டோவில் ஏற்றுவோம். எங்கேயாவது நடு ரோட்டில் இறக்கி விடுவோம். வாங்க மேம், அழுதுகிட்டே வாங்க மேம் அப்படி சொன்னால் அவங்களும் அழுதுகிட்டே வருவாங்க. கடைசியில் அவ்வளோ தடவை ட்ரை பண்ணி கடைசியில் ஒரு வாட்டி தான் அது கரெக்டாக அந்த கர்வில் யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் கரெக்டாக அப்படியே வந்துச்சு. அப்பா ஓகேடா. Director Vignesh Shivan, fans